ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான காலியான பேனா மூடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான 10 ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 10 ஐடியாவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஐடியா. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அட்டையை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சிசர் வாங்கின அட்டை தான். ஸோ அது வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அட்டையை வந்து நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து எந்த அட்டையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து இப்படி லைட்டாக வந்து வரைஞ்சிட்டு ஸோ வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சிசர் இருக்குது பார்த்தீங்களா? சாரி, இந்த சிசர் அட்டை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ எழுத்தெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து டிசைனாக வந்து கட் பண்ண முடியல. நீங்கள் எடுத்துருக்க நீங்கள் கார்ட்போர்டு எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிசைனாக வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 மூடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை மூடி தேவையோ அத்தனை மூடி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து டபுள் சைட் டேப் வந்து அந்த அட்டையில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ அதுக்கு பேக் சைட்லேயும் கொஞ்சம் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இருக்குது பார்த்திங்களா? அந்த செவத்தில் நம்ம வந்து இப்படி ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து இப்போ 4 பீஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா? ஸோ 4 பேனா முடியை வந்து அப்படியே லைனாக வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனை மூடி வந்து தேவைப்படுதோ ஸோ அத்தனை மூடி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரண்டியெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கரண்டி ஹோல்டராக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டியை வந்து போட்டு வைக்க வந்து இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து கரண்டியை வந்து போட்டு வச்சுக்கலாம். பட் வந்து இது வந்து வெயிட் அவ்வளோவா வந்து தாங்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிக்விக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் போட்டு மூடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டீங்க அப்படின்னா வந்து வெயிட் நல்லாவே வந்து தாங்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான க்ளூ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். பட் வந்து டபுள் சைட் டேப் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கரண்டியோட ஹோல்ஸில் நூலை வந்து கட்டிட்டு இந்த மாதிரி கரண்டி ஹோல்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான ஐடியா. ஸோ இப்போ வந்து டிப் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பேக் சைடில் ஒரு டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு அப்படி இல்லைன்னா பீரோவில் வந்து ஒட்டிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட எத்தனை செயின் இருக்கோ அத்தனை செயினை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பரை அப்படி 2ஆக வந்து மடிச்சுட்டு இதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இமேஜ் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த பேப்பர் வந்து ஒரு கிராஃப்ட் வந்து பண்ண ஒரு பேப்பர். ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேப்பர் தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டபுள் கலரில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்து இதை எடுத்திருந்தேன். பட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாகவும் ஒரு பக்கம் வந்து ப்ளூவாகவும் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து டபுள் கலரில் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகேன்ட்டு இதையும் வந்து லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணி நல்லா விரிச்சு விட்டாச்சு. இப்போது அந்த மூடியில் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக வந்து வளைச்சி விட்டுட்டு ஸோ அந்த மூடிக்குள்ளே நம்ம வந்து இந்த பட்டர்ஃப்ளையை வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுற இடத்துல வந்து செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். எத்தனை ஊதுபத்தினாலும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செவுத்து பக்கத்தில் வந்து ஒட்டி வைக்கும்போது வந்து அதோட சாம்பல்லாம் வந்து தரையில் விழுகும்போது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து பூஜை வைக்கக்கூடிய அந்த டேபிளில் வந்து வச்சோம் அப்படின்னா எல்லா பூஜை பொருட்கள் மேலேயும் வந்து பட்டு நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 மூடி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரே கலர் மூடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்துக்கோங்க. இதுக்கு பேக் சைட்லையும் டபுள் சைட் டேப் தான் வந்து போட்டு ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்படி வந்து ஒட்டிட்டு இதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மூடி வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து அடிக்கொருக்கா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷேப்லேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஷேப் தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
உங்களோட பேபி ஃபோட்டோலாம் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா அழகாக வந்து இருக்கும். இப்போ வந்து டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து துணி காய போட்டதுக்கு வந்து கிளிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து கிளிப் வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மூடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேனா மூடி அதையே வந்து நம்ம கிளிப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதுவுமே வந்து நல்லா டைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளிப் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இல்லை. கிளிப் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அர்ஜென்ட்டாக வந்து கிளிப் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பேனா மூடியை நீங்கள் எடுத்து துணிக்கு வந்து நீங்கள் வந்து கிளிப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் வந்து இது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் காற்றடிச்சாலும் வந்து விழுகாது. இழுத்து பார்த்தேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்துச்சு. கிளிப் வந்து இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேனா மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிப் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனா மூடியில் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃப்ளவர் வந்து வைப்போம் இல்லையா. ஸோ அப்படி வைக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து விழுந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனா மூடியில் வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டு இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி நம்ம வந்து ஒட்டிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து நம்ம வந்து இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து விழுகவே செய்யாது. நம்ம எடுத்து மாற்றுற வரைக்கும் நம்ம அந்த ஃப்ளவர் வந்து விழுகவே செய்யாது. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஃப்ளவர்னாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து செம்பருத்தி ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஃப்ளவர்னாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து எல்லா ஃபோட்டோக்கும் இந்த மாதிரி வந்து போட்டு வைங்க. இப்போது டிப் நம்பர் 7 வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாவு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாதி மாவு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த பேக்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா காற்று போயிட்டு கட்டியாக வந்து ஆகும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னா புழு வந்து வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பேனா மூடி வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கிளிப் மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன டிப்ஸில் வந்து நம்ம வந்து துணிக்கு வந்து கிளிப் வந்து போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக்கெட்டை நல்லா வந்து சுற்றிட்டு அதில் வந்து நம்ம பேனா மூடி வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைட்டாக வந்து இருக்கும். ஸோ மாவு வந்து கீழே கொட்டவே செய்யாது. காற்றுமே வந்து போகவே செய்யாது. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ கொட்டி பார்த்தா மாவு வந்து சுத்தமாக வந்து கொட்டவே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மாவு பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் பேக்கெட் மசாலா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அப்படி இல்லாத இந்த மாதிரி காஃபி பவுட்ரு ஸோ எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 8 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து மாஸ்கின் டேப்பு. ஸோ இதில் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இதுவே வந்து நம்ம வந்து அந்த செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் வந்து தேடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேனா மூடி வந்து போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். தேட வேண்டாம். டக்குன்னு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த செல்லோ டேப் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த டேப்பில் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசி டிப் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு மூடி வந்து கிச்சன் வாலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரி பேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து மாட்டி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து குக் பண்ணும்போது வந்து அந்த வெஜிடபிள் குப்பையெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து அள்ளி கொண்டு போய் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கவரில் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து கிச்சனை விட்டு வெளியில் போகும்போது எல்லா வேலையும் குக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது வந்து இந்த கவரை அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிட்டு வெளியில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 10 டிப்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.